மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே ஏஐ ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ நாம் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் ஆல்ரெடி நிறைய பேர் எல்லாருமே இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபோட்டோஸ் மட்டும் ரெடி பண்ணாமல் இந்த ஃபோட்டோ வச்சு மாசாக ஒரு 3D வீடியோவாக எப்படி ரெடி பண்ணுறது ஆல்ரெடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட இமேஜை வச்சு எப்படி இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்மளோட இமேஜஸ் எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண போகிறேன். என்னோட இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எத்தனை இமேஜ் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணாலே போதும் ஆப்குள்ளே இருந்து இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உள்ளே வந்ததுமே உங்களுக்கு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். இதில் நான் கொடுத்துருக்கிறது 2 ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த 2 ஃபாண்டோட லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே ஃபாண்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய டெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு ஃபாண்டும் அடுத்து அந்த சின்ன இருக்கிறதுல அடுத்து வேறு ஃபாண்டு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்டை சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுமே இப்போ லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜ் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை ஆட் பண்ணுங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஃபஸ்ட் இமேஜை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜை கரெக்டாக அந்த பீட் மார்க்களவு ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்களவு என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கா அதை வந்து இப்போ பெருசு பண்ணணும். அதுக்கு அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறீங்க. இந்த 3வது இருக்க ஆப்ஷன் போயிட்டு இதோட சைஸை நீங்கள் அந்த ஸ்கேலோட சைஸை பெருசு பண்ணுங்கள். அது கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ பெருசு பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா வீடியோவே நமக்கு இந்த ஆங்கிளில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு மேலே இருக்க அந்த 2வது ஆப்ஷனில் போயிட்டு இதை வந்து என்ன பண்ணால் -90 டிகிரியில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இமேஜ் வந்து பல்ஜ் ஆகாமல் கரெக்டாக தெரியும். இப்போ என்னோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிட்டா. இனி எனக்கு எங்கே தேவையோ ஸோ அந்த இடத்துல நான் கரெக்டாக அந்த 2 டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜை செட் பண்ணி முடிச்சாச்சு. கீழே ஆனால் கட் பண்ணதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. அந்ததே தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒபாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அந்த மேட் மாஸ்க் கீ அப்படின்றதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் இந்த வெப் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை ஆட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா 90 டிகிரியில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை மூவ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அந்த மேலே இமேஜ் வந்து நமக்கு மூவ் ஆகுறது. கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி 90 டிகிரியில் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து என்னோடய ஃபோன் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு 90 டிகிரியில் செட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த கீழே இருக்க ஆங்கிளை வந்து 90 டிகிரியில் செட் பண்ணிட்டேன்னா செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எண்டு அப்படின்னு இருக்கா அதை வந்து இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கம்மி பண்ணி பாருங்கள். அதோட அந்த இது வந்து நமக்கு கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ கட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் ஆகணுமோ ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் மட்டும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் வந்து கட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுதா. இப்போ இந்த மாதிரி கட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் நம்ம ஃபெதர்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருக்கா அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெதர் வந்து தேவையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஃபெதரை வந்து கூட்டுங்க. கூட்டிட்டு இப்போ மறுபடியும் இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெதர் வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அது வந்து மறையணுமோ ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க செட்டிங்ஸை கூட நீங்கள் கரெக்டாக வச்சாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆட் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சாச்சா இதை அப்படியே காப்பி பண்ணி மீத இமேஜ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த எஃபெக்ட் போயிட்டு
இந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இதில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்து இருக்க பீட் மார்க்கு. ஸோ அடுத்து இருக்க பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட 2வது இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக பீட் மார்க்குள்ளே வந்து அந்த இமேஜை இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ இமேஜை இழுத்து வச்சதுக்கப்புறம் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறீங்க. இப்போ எனக்கு இமேஜோட சைஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதை நான் ரொட்டேட் மட்டும் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா -90 டிகிரியில் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸோ நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக 90 டிகிரியில் வந்து செட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் எனக்கு எந்த இடத்துல தேவையோ ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அந்த ஃபெதர் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதை இந்த இடத்துல ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அந்த இடத்துல மட்டும் ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணி தான் வச்சுருக்கோம். அதை இந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா மீதி இருக்க எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ ஸோ அந்த இடத்துல வச்சா மட்டுமே போதும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம். நான் இன்னும் ஃபுல்லாக சொன்னேன்டா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். இது சிம்பிள் ஸ்டெப்பு தான். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க, ஆட் பண்ணி அதில் அந்த ஃபெதர் எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ பேர் நான் பண்ண மாதிரி கரெக்டாக அந்த மீதி இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயும் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அலாமரத்து இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.